سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அளித்துக் கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே மக்களை மக்களாக வாழ்வதற்கு வான்மறையை பெற்றுத்தந்த வள்ளல் நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். இந்த ஆண்டு ரமலானுடைய இரண்டாவது பத்திலேயும் நாம் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டாவது பத்தினுடைய மிகச்சிறப்பான மஃபிரத் என்ற பாவ மன்னிப்பை வழங்குவது என்கின்ற அந்த மன்னிப்பை நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை தந்து நம்மை பரிசுத்தப்படுத்த இந்த நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்ளுகிறோம். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சதகா தர்மம் செய்வது, சதகா தர்மம் செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட இருக்கு. நம்ம அதை பார்க்கிறோம், சதக்காக்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக ரமதானிலே, ரமதான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய சதக்காக்களை செய்வதை நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாம் எல்லோருமே பார்க்கிறோம். ஆனால் அந்த சதக்காக்கள் முறையாக செய்யப்படுகிறதா அப்படிங்கிறது தான் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களிலே அல்லாஹ் நாடியவர்களுக்கு எல்லாம் என்ன செய்றான்னு சொன்னா வாழ்வாதாரத்தை விரிவாக கொடுக்கின்றான். இன்னும் சிலருக்கு இவ யக்திரு லஹு, தன்னுடைய அடியார்களிலே சிலருக்கு அந்த வாழ்வாதாரத்தை சுருக்கியும் தருகின்றான், நன்கு விரிவாகவும் தருகின்றான், இன்னும் சிலருக்கு அதை சுருக்கியும் கொடுக்கின்றான் என்பதை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி, நபியிடத்திலே சொல்லி, இதை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருவதை 34வது அத்தியாயத்திலே 39வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ரிஸ்கை சிலருக்கு விசாலமாக கொடுத்திருப்பதும், தங்களுக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுத்திருப்பதும், இன்னும் சிலருக்கு சுருக்கி கொடுத்திருப்பதும் அல்லாஹ்வுடைய அது ஒரு ஏற்பாடு. ஏன்னா எல்லோருக்கும் சமமாக வழங்கிவிட்டால் என்ன ஆகும்னு சொன்னா நிறைய குழப்பங்கள் வரும். ஒரே சமமாக வழங்கிட்டா என்ன ஆடுங்க, நிறைய உலகத்துல குழப்பங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால்தான் அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா ஏற்றத்தாழ்வுகளை வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி சொன்ன ரப்பு அந்த வசனத்தினுடைய தொடர்ல சொல்றான். நம்ம நினைக்கிறோம் வசதி இருந்தா சதக்கா செய்யணும், வசதி குறைவா இருந்தா சதக்கா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நாமளே ஒரு முடிவெடுத்து கொள்ளுகிறோம்.
நம்ம இடத்துல குறைவாதான இருக்கு, நாம ஏன் சதக்கா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அல்ல, விரிவாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அந்த அளவிற்கு அவர்கள் அந்த சதக்காக்களை நிறைவேற்ற வேண்டும். குறைவாக அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த குறைந்ததிலிருந்து அந்த அளவிற்கு என்ன செய்யணும்னு சொன்னா நாம் கண்டிப்பாக சதக்காக்களை நாம் செய்ய வேண்டும் என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அதே வசனத்துல தொடரா சொல்லி காட்டுறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு. நீங்க நினைக்கிற மாதிரி கம்மியா இருந்து கொடுத்தா நமக்கு குறைஞ்சி போகும், நம்ம இடத்துல வறுமை வந்துவிடும் என்று நீங்கள் அச்சப்படுகிறீர்களா, பயம் கொள்ளுகிறீர்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து எதை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு, அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா அதற்கு பகரத்தை கொடுத்து விடுகின்றான். ஒன்று இம்மையிலேயே அதற்கு பகரத்தை கொடுப்பான். அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உதாரணமாக, நான் நோயுற்று இருக்கிறேன், அந்த நேரத்திலே நான் சதக்கா செய்தேன், என்னுடைய நோயை அல்லாஹ் அகற்றலாம். நான் வறுமையில் இருக்கிறேன், அந்த நிலையிலேயும் நான் சதக்கா செய்தேன், அல்லாஹ்வினுடைய வறுமையை போக்கலாம். இப்படி என்ன எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பகரமாக கொடுத்து விடுவான் இம்மையிலே என்பது நாம் பார்க்கிற செய்தி. அதே போல நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான பகரத்தை என்ன செய்யறான்னு சொன்னா ரப்பு வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் கொடுக்கிறதுங்கிறது, சதக்கா செய்வது என்பது நம்முடைய இருக்கிற அந்த அளவை பொறுத்து நாம் அச்சப்பட்டு வறுமையை பயந்து அதை தடை செய்து கொள்ளக்கூடாது என்பதும், கண்டிப்பாக சதக்காக்கள் நம்ம இடத்தில் இருந்து வெளியாக வேண்டும் என்பதும் நாம் இந்த வசனத்திலே பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லித் தருகிற செய்தி புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் பதிவாயிருக்கு. உயர்ந்தோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதாக சொல்றாங்க, நீ பிறருக்கு கொடு. நம்மை பார்த்து சொல்றாங்க, மனிதர்களை பார்த்து சொல்றாங்க, நீ பிறருக்கு கொடு. அப்படி கொடுத்தால் அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். நீ மற்றவங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு என்ன செய்வான்னு சொன்னா உனக்கு கொடுப்பான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றத பார்ப்போம். ஆக நம்மிடத்திலிருந்து வெளியாகிற ஒன்று நமக்கு குறைவை ஏற்படுத்தாது என்பதும், நமக்கு வறுமையை கொடுத்து விடாது என்பதும் நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, தப்ரானில பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி, நீங்கள் வாழ்வாதாரத்தையும், உங்களுக்கான வாழ்வாதாரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புகிறீர்கள், எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்வாதாரம் இருந்தால் நல்லது, எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும், எனக்கு நான் படிக்கிற அந்த கல்வியிலே நான் இன்னும் மேம்பட வேண்டும், நான் செய்கிற தொழிலிலே நான் இன்னும் அதிக லாபத்தை பெற வேண்டும் என்ற அந்த ரிசுக்கை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இன்னும் கூட வேண்டும், அதிகமாக வேண்டும் என்ற அந்த சிந்தனை ஓட்டங்கள் உங்களுக்கு வரும் என்று சொன்னால், அதே போல உங்கள் ஊரிலே மழை பொழிவு இல்லை, மழையே பொழியல, ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி இல்லை, பஞ்சம், குடிப்பதற்கு தண்ணி இல்லை, புற்பூண்டுகள் கூட முளைக்கவில்லை, புற்பூண்டுகள் கூட முளைக்காமல் இருக்கிறது. அது மாதிரியான ஒரு காலகட்டத்திலே மழை பொழிவை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் தர்மம் செய்யுங்கள். எதை செய்யுங்க? என்னுடைய கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த சொத்திலிருந்து, அந்த வாழ்வாதாரத்திலிருந்து, அந்த பொருளிலிருந்து நீங்கள் சதக்கா செய்துவிட்டு ரப்பிடத்தில் நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பெருக்கி தருவான். அதே போல உங்களுடைய பகுதியிலே அல்லாஹ் மழை பொழிவை ஏற்படுத்துவான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லித் தருகிற செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, சதக்காக்கள் குறைந்து போகும் என்று சொன்னால், சதக்கா கொடுப்பது முறையாக, சதக்காக்கள் கொடுப்பது குறைந்து போகும் என்று சொன்னால் என்ன சொன்னா, சில நேரங்களிலே மழை பொழிவு இல்லாமல் போவது மட்டுமல்ல,
சில நேரங்களிலே அதிகப்படியான மழை பொழிவு ஏற்பட்டு நாசத்தையும் ஏற்படுத்தும் என்பதையும் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா ஹதீதுகளிலே பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. சில நேரங்களில் பார்க்கிறோம் இல்ல, மிக அதிகமான மழை, நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது, வீடுகள் இடிந்து விழுகிறது, என்னென்னமோ நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும். எத்துணை பொருளாதார அழிவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா இயல்பாக நம்முடைய வாழ்நாட்களிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா சரியான சதக்காக்கள் வழங்கப்படாத காரணத்தினால், கொடுக்கப்படாததின் காரணத்தினால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸில் இருந்து நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, சதக்காக்களை கொடுத்தோம். சதக்கா என்பது மேல் மிச்சமாக கொடுக்கக்கூடியது. அதே சமயத்திலே ஜகாத் என்பது இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு ஜகாத்தெல்லாம் கணக்கிட்டு கொடுக்கிற மக்கள் ரொம்ப குறைஞ்சி போனாங்க. ஜகாத்தை கணக்கிட்டு 100க்கு 2.5 40க்கு 1 என்ற அடிப்படையிலே ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கிறவங்க அதிகப்படியாக குறைந்து போனார்கள். என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரமலான் வந்தால் கொஞ்சம் சில்லறையை மாற்றி வச்சுக்கிட்டு 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா நோட்டு மாற்றி வச்சு அல்லது சில்லறைகளாக மாற்றி வச்சு தன் வீடு தேடி வந்து வாசலில் நின்று யாசகம் கேட்பவர்களுக்கு அந்த சில்லறையை எடுத்து கொடுத்து அனுப்புவதுதான் ஜக்காத் என்று நினைத்து கொண்டிருக்கிற மக்களும் இருக்கிறார்கள். ஜக்காத் கொடுக்கிறது கடமையானவங்களை சொல்றேன் நான், கடமை இல்லாதவர்களை பற்றி அல்ல. அவங்க கொடுக்கிறது சதக்கா, அவங்க கொடுப்பு சதக்க கடமையே இல்லை. நான் ஜக்காத் வாங்குகிற நிலைமையில் இருக்கிறேன், அப்படி இருந்தும் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது சதக்கா. ஜக்காத்தை கொடுக்கிற இடத்துல இருப்பவர்கள் சில்லறை மாற்றி அதை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்ற வேண்டும். நாளை மறுமையிலே அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, அதாவது இந்த சொல்ல போகிற ஹதீஸ் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் செய்கிற அந்த ஜக்காத்தை கொடுக்கிற அந்த ஜக்காத்தை முறையாக கொடுக்காமல் உங்களது பொருளோட நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், சும்மா லேசா 5-10 அப்படின்னு கொடுத்து விட்டு நீங்க கஞ்சத்தனத்தை வைத்துக் கொண்டு அதை பிடித்து வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா ஹலகதி ஜகாத்து, எந்த பொருளிலே ஜக்காத்து கலந்து விடுமோ, நாம வச்சிருக்கிற பொருள்ல ஜக்காத்தை அதிலிருந்து பிரிக்க வேண்டும். 40க்கு 1 40 ரூபாய் இருக்குன்னு சொன்னா 1 ரூபாய் எடுத்து வைத்து விட வேண்டும். 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னா 2.5 ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா எடுத்து தனியாக வைத்து விட வேண்டும். அப்படி வைக்காமல் அதை கலந்து விடுவீர்கள் என்று சொன்னால், தன்னுடைய பொருளோடு தன்னுடைய செல்வத்தோடு அதை கலந்து விடுவீர்கள் என்று சொன்னால், கலக்கப்படும் என்று சொன்னால் அந்த மால் அந்த பொருள் என்ன செய்யும் சொன்னா கத்துன் இல்லா அஹ்லத்தஹு, அல்லாஹ் அதை அழித்தே தீருவான். ஒன்று அந்த பொருள் அழியும், எந்த செல்வத்தை நாம் சேர்த்து வைக்கிறோமோ அந்த செல்வம் அழியும். இந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது, அவனுடைய பொருள் அவனுக்கு அழியவில்லை என்றாலும் கூட, அவனுடைய செல்வம் அவனுக்கு அழியவில்லை என்றாலும் கூட, அவன் கொண்டிருக்கிற ஈமான் அவனை அழித்துவிடும். அவன் கொண்டிருக்கிற ஈமான் அவனை அழிக்கும், அல்லது ஈமானே அவனிடத்தில் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி ஜகாத்தை தன்னுடைய பொருளோடு கலந்து வைத்திருப்பவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுக்கிற எச்சரிக்கையாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ரொம்ப ஜகாத்துடைய விஷயத்துல நாம மிக கவனமாக இருக்க வேண்டும், சரியாக கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய உள்ளத்தில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதே போல பாருங்க, சதக்கா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய இயக்கங்கள் உருவாகி போச்சு. நிறைய இயக்கங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய மதசாத்து வசூல் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய தெருவா மக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அலைந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, கொடுக்க கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆனா எங்கே கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கால அளவு இருக்கிறது, கணக்கு இருக்கிறது. என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இன்ன ஸதகத அலல் மிஸ்கீனி ஸதகத்துன், நீங்கள் ஏழைகளுக்கு கொடுப்பது, உங்களுடைய ஜக்காத்து பொருளை ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது உங்களது ஜக்காத்து நீங்கள் நிறைவேற்றிய நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஏழைகளை பார்த்து நீங்க ஜக்காத்துடைய பொருளை பிரிச்சு தனியா எடுத்து நீங்க கொடுக்குறீங்க, அப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஜக்காத்தை நிறைவேற்றிய அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் அதே சமயத்திலே நீங்கள் கொடுக்கிற அந்த ஜக்காத்தை நீங்கள் ரத்த பந்த உறவுகளுக்கு, யாருக்கு ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதி இருக்கோ,
நான் என் பிள்ளைக்கு கொடுக்க முடியாது, நான் என் அத்தாவுக்கு கொடுக்க முடியாது, நான் என்னுடைய பாட்டனுக்கு கொடுக்க முடியாது, நான் என் பேர பிள்ளைக்கு ஜக்காத்தை கொடுக்க முடியாது, இப்படி கொடுக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்கள விட்டுருங்க. மாமன் மச்சான் என்று சொல்லி உறவுகள் பிரிந்து போகிறது அல்லவா? அப்படி அந்த உறவுகள் இருக்கு பாருங்க, அந்த உறவுகளுக்கு நீங்கள் அந்த ஜக்காத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், தங்கைக்கு கொடுக்கலாம், என்னுடைய உடன் பிறந்த தங்கை, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர், அவனுக்கு கொடுக்கலாம். நான் பெத்த பிள்ளைக்கு கொடுக்க முடியாது, என்ன பெத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அன்பிற்கு ஏன்னா அது என் மீது கடமை, நான் அவங்களுக்கு செலவு செய்யறதுங்கிறது கடமை, அதனால் நான் கொடுக்க முடியாது. அப்ப உறவுகளை யார் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு கொடுத்தால் இஸ்னத்தானி, ரெண்டு நன்மை இருக்கிறது. ஏழைக்கு கொடுத்தா ஜக்காத்தினுடைய நன்மை ஒரு நன்மை கிடைத்து விடுகிறது. அதே சமயத்தில் அதே ஜக்காத்தை ஜக்காத்து பெற தகுதியான என்னுடைய உறவுகளில் யாருக்காவது நான் அதை கொடுப்பேன் என்று சொன்னால் ரெண்டு நன்மை. சதகத்துன், முதலிலே நான் ஜக்காத்தை நிறைவேற்றிய அந்த நன்மை கிடைக்கிறது. வசிலத்துன், இன்னொன்று நான் உறவை சேர்த்து கொண்ட அந்த நன்மை எனக்கு கிடைக்கிறது. உறவை சேர்த்து கொண்ட பார்த்தீங்களா, அந்த நன்மையும் எனக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, நீங்க யாருக்கு முதல்ல கொடுக்கணும்? முதலிலே உங்களது உறவுகளை நீங்கள் பாருங்கள். உறவுகளிலே ஜக்காத் வாங்குற அளவுக்கு தகுதியானவர்கள் வறுமையிலே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் முதலிலே அந்த ஜக்காத்தை கொடுங்கள். உங்களுக்கு ரெண்டு நன்மை இருக்கிறது, உறவை சேர்த்து கொண்ட நன்மை கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக ஜக்காத்துடைய விஷயத்திலே நாம் மிக எச்சரிக்கையாக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதும், அதே போல சதக்காக்களை நிறைவேற்றுகிற விஷயத்திலே நாம் தாராள மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்கமிங் மட்டும் வச்சுக்கிறது, அவுட் கோயிங் இல்லாம இருக்கிறது. வந்தா பரவாயில்ல வாங்கிக்குவேன், ஆனா நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மனோநிலையில் இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, மார்க்கம் பேசக்கூடிய என்னை போன்றவர்களும் கூட, மார்க்கம் பேசக்கூடியவங்க, ஜக்காத்தை பேசுறவங்க, சதக்காவினுடைய நன்மைகளை பேசக்கூடியவங்க, ஜக்காத்தை கொடுக்கலன்னா என்ன தீமைன்னு பேசக்கூடியவங்களும் கூட அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஜக்காத்தை அந்த கணக்கிட்டு கொடுக்காத நபர்களாக என்ன செய்யறோம்னு சொன்னா இன்னைக்கு நாம பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. காரணம், இன்கமிங் மட்டுமே அவங்களுடைய நோக்கம், அவுட் கோயிங் அவங்கள்ட்ட இல்லை. அன்பிற்கினியவர்களே பாருங்க, அல்லாஹ் ஜக்காத்தை நம்மில் கடமையாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ கது ஃபரத அலைஹிம் சதகத்துன், அல்லாஹ் உங்களின் மீது அவர்களின் மீது அல்லாஹ் என்ன பண்ணா, ஜக்காத்தை கொடுப்பதை கடமையாக்கி இருக்கின்றான். சொல்லிட்டு அந்த அங்கே இருக்கிற அந்த ஆட்சியாளர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போடுறாங்க, உங்களுடைய அகனியாக்களிடத்தில் இருந்து, உங்களுடைய செல்வந்தர்களிடத்தில் இருந்து ஜக்காத்தை நீங்கள் பெற்று வாருங்கள். தூஹது மின் அக்னியாயிஹிம், அவர்களின் செல்வந்தர்களில் இருந்து அந்த ஜக்காத்து பொருள் எடுத்துக்கொண்டு வாங்கி கொண்டு வரப்படும், கண்டிப்பா வாங்கி கொண்டு வரப்படும். வாங்கி வந்து ஃபதுரத்து அலா ஃபுக்ராயிஹிம், அவர்களில் யார் ஏழ்மையில இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கண்டிப்பாக அகனியாக்கள் கொடுக்க வேண்டும், அதாவது செல்வந்தர்கள் கொடுக்க வேண்டும். அதை பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஃபுக்ராக்களாக, அதாவது ஏழ்மையில இருப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த செய்தி புகாரில பதிவாக இருக்கிறது, முஸ்லீம்ல பதிவாக இருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு செய்தி பாருங்க, ஜக்காத்து நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். ஜக்காத்து நானும் கொடுக்க மாட்டேன்ப்பா, நான் சம்பாதிச்சேன்ப்பா, நான் உழைச்சேன், நானு கடையில் ராவு பகலா உழைச்சேன், நான் இதெல்லாம் இந்த காசில் நான் எப்படி ஜக்காத் கொடுக்க முடியும், கொடுக்க மாட்டேன் என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபருக்கு என்ன ஏற்படுத்துறான் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. புகாரில பதிவாயிருக்கு, முஸ்லீம்லையும் பதிவாயிருக்கு செய்தியாக பார்க்கிறோம். ஒருவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருள் வசதியை கொடுத்திருக்கின்றான். அப்படி பொருள் வசதியை கொடுத்து அவன் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய அந்த பொருளை நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாம்பாக மாற்றுகின்றான்.
பாம்புன்னா படையும் நடுங்கும் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல சொல்றோம். பழமொழியை நம்ம பார்க்கிறோம். பாம்பை பார்த்தா என்ன செய்வாங்க? தூரமா ஓட்டமா ஓடுவாங்க, பார்க்கிறோம் நம்ம. அன்பிற்கினியவர்களே, அது போன்றது ஒரு பாம்பை, அந்த பாம்பினுடைய தன்மையை சொல்லுகிறார்கள். அந்த பாம்பு எப்படிப்பட்ட தன்மைன்னு சொன்னா, அதன் தலையிலே 2 புள்ளிகள் இருக்கும். அதனுடைய தலையிலே 2 புள்ளிகள் இருக்கும். நல்ல பாம்பு பார்த்திருக்கோமா? நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். நல்ல பாம்பு என்பது நாம் பார்த்திருக்கிறது. அது படம் எடுக்கிற பொழுது பின்னாடி பாருங்க, அது வித்தியாசமான ஒரு வடிவத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதுபோல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாம்பின் தலையிலே 2 கரும் புள்ளிகளை வைத்திருப்பான். அதை பார்க்கும் பொழுதே மனதுக்குள்ளே ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் என்பதையும் நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த பாம்பு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த பாம்பு என்னங்க, அந்த பாம்பு என்பது அவன் ஜகாத் கொடுக்காமல் அவனே சாப்பிட்டான் அல்லவா, தன்னுடைய பொருளோடு சேர்த்து வைத்திருந்தான் அல்லவா, அந்த ஜகாத்தை தான் பாம்பாக மாற்றி அவனது கழுத்திலே அல்லாஹ் போட்டு விடுகின்றான். அது ஒரு முறை அவனை கொத்தும் என்று சொன்னால், கடிக்கும் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, அவன் பூமியிலே பல மைல்கள் அளவுக்கு உள்ளே சென்று விடுவான். அவ்வளவு வேகம் இருக்கும் அதற்கு. அதனுடைய விஷத்தன்மையும் கடுமையாக இருக்கும் என்பதை ஹதீதுகளை நாம் பார்க்கிற செய்தி. அவனுடைய 2 தாடைகளையும் அது அப்படியே பிடித்துக் கொள்ளுமா. கொத்துறது மட்டுமில்லை, சில நேரங்களில் தாடையை அப்படியே பிடித்துக் கொள்ளும். தாடைகளை அப்படியே பிடித்துக்கொண்டு அந்த பாம்பு சொல்லுமா, அல்ல அதை பேச வைப்பான். அவன்கிட்ட ஜகாத் கொடுக்காத அவனிடத்திலே அந்த பாம்பு அவனிடத்திலே பேசும், நான் தான் உன்னுடைய பொருள், நீ சேர்த்து வச்சல்ல, அதான்ப்பா நான் தான் உன்னுடைய ஹசானாவாக இருக்கிறேன், சேர்த்து வச்சிருந்தல்ல, கொடுக்காம கஞ்சத்தனமா பிடிச்சு வச்சிருந்தல்ல, அதுதான்ப்பா இப்போ அல்லாஹ் என்ன பாம்பா மாத்தி கொண்டு வந்து கொடுத்துருக்கான் பாரு, நான் உன்னை இப்ப பிடிக்கிறேன், நான் உன்னை பாரு இப்ப கொத்துறேன் அப்படின்னு செய்யும் சொன்னா, சொல்லிக்கொண்டே அந்த தண்டனையை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப சொல்றாங்க. ஜகாத்துடைய விஷயத்திலே அன்பிற்கினியவர்களே, ஜகாத்துடைய விஷயத்திலே நாம் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சஹாபாக்கள்லாம் மிக தாராள மனப்பான்மையோடு இருந்தாங்க. சஹாபாக்கள் மிக தாராள மனப்பான்மையோடு இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க. இப்போ சக்கராத்துடைய நிலைமைக்கு வரப்போறாங்க, மரண தருவாய், ஒரு நோய், அதில் மரணிச்சுவாங்க போல இருக்கிறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அவங்கள போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி அவங்களுடைய இல்லத்துக்கு போறாங்க, வீட்டுக்கு போனாங்க. அப்படி பார்த்துட்டு நலன் விசாரித்து கொண்டிருக்கிற பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களிடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னிடத்துல பார்க்க நிறைய பொருள் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நான் இதெல்லாம் என்ன செய்யறேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் அர்ப்பணித்து விட்டு போகலாம் என்று இருக்கிறேன். எந்த நேரங்க? சக்கராத்துடைய நேரம், மரண தருவாய். அந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய எல்லா சொத்துக்களையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நான் கொடுத்து விட்டு போகலாம் என்று இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களிடத்தில் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடாது, 3இல் 1 பங்கை மட்டும் நீங்கள் கொடுங்கள், உங்களது சொத்தில் இருந்து 3இல் 1 கொடுங்கள், 2 பங்கை நீங்க என்ன செய்யுங்க சொன்னா உங்களது வாரிசுகளுக்காக வேண்டி விட்டு வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அந்த இடத்துல வாரிசுகளுக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் பொருளை சேர்த்திருந்த பொருளை சரியாக அதை முறையாக அதை என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி உருவாக்கி வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்வில் நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. 2 செய்தி இதுல. ஒன்று, மரண தருவாயிலும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம், மரண தருவாயிலும் மார்க்கத்திற்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் அந்த சஹாபாக்களுக்கு வருகிறது. இன்னொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல், அந்த செயல் தன்னுடைய வாரிசுகளை வறுமையிலே விட்டு செல்லக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் உணர்த்துவதாக நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கு. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது அடிக்கடி சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா மகிழ்ச்சி அடைந்து கொள்வார்களாம். ஒரு செய்திகள் என்ன செய்வாங்கன்னா மக்களிடத்தில், அங்க இருக்கிற மக்களிடத்துல சொல்லி மகிழ்ச்சி அடைவார்களாம். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம்,
இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் மக்காவில் நடந்தது. மிக கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், மிக வறுமையில இருக்கக்கூடியவர்கள், அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கிறாங்க. அப்ப என்னன்னு சொன்னா, அந்த நெருக்கடிகளை எப்படி போக்கப்பட்டதுன்னு சொன்னா, அடிமைகளை விடுவிப்பது, அதே போன்று ஏழைகளாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களை பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களை என்ன செய்வதுன்னு சொன்னா, பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது, மார்க்கத்திலே அவர்கள் நிலைத்திருப்பதற்கான ஒரு வசதி வாய்ப்பை உருவாக்கி தருவது என்ற ஒரு நிலை இருந்தது. இது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆரம்ப காலத்திலே இஸ்லாமிய வளர்ச்சி என்பது அது பெரும் பங்காற்றியது சஹாபாக்கள் செய்த அந்த பொருளாதார சதக்காக்களாக இருக்கிறவர்கள் செய்த தான தர்மங்களாக இருக்கிறது என்று சொல்லி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. எங்களின் தலைவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்களை எல்லாம் விலை கொடுத்து அந்த எஜமானர்களிடத்தில் அவர்களுக்காக வேண்டி பணத்தை கொடுத்து மீட்டு வந்து சுதந்திரமானவர்களாக விட்டதின் காரணத்தினால் தான் இஸ்லாம் என்பது வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி தருகிற செய்திகளை பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்திலேயே, இஸ்லாத்தினுடைய துவக்க காலம் அப்பொழுதுதான் மக்காவில் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் பரவிட்டு இருக்கு. சொல்லப்படுகிறது 8000 தீனார்களை, எவ்வளவுங்க, 8000 தீனார்களை ஹஜ்ரத் சித்திக் நாயகம் அவர்கள் வழங்கினார்கள். இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி, இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி வழங்கினார்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெரிய செல்வ சீமாட்டி, எல்லாமே வரலாறு படித்தவர்கள் தான், தெரிந்தவர்கள் தான். தன்னுடைய எல்லா பொருட்களையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டியே கொடுத்தார்கள் என்பது வரலாறாக இருக்கிறது. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த இருவரின் செல்வமும் கணக்கில்லாமல் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு, இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அன்றைய காலகட்டங்களிலே கொடுக்கப்பட்டது என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய மரணத்திற்கு பிறகு கூட, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு கூட சஹாபாக்களும் தாபிஈன்களும் நிறைய கொடுக்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 4 கலீஃபாக்களும் அள்ளி கொடுத்தார்கள். ஹிஜ்ரி 100 உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு வறுமை என்றால் என்னவென்றே தெரியாத அளவிற்கு அவர்களை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இப்படி வாரி வழங்கிய வரலாறு நெடுகிலேயும் நாம் பார்க்க முடியும். நம்முடைய சிந்தனைக்காக வேண்டி சில செய்திகள் அன்பிற்கினியவர்களே. ஆக பொருளாதாரம் என்பது, நம்முடைய பொருளாதாரம் என்பது, நான் சம்பாதிப்பது என்பது, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பது என்பது இந்த மார்க்கத்திற்காகவும் அதே போல ஏழைகளுக்காகவும் என்னுடைய உறவுகளுக்காகவும் இன்னும் இந்த சமூகத்திற்காகவும் இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய கசானாவை மட்டுமே நிரப்பக்கூடியதாக அது இருந்துவிடக் கூடாது என்பதுதான் நாம் மேற்கண்ட செய்திகளில் இருந்து பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, மஸ்ஜிது நபவியினுடைய விரிவாக்கம். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போனாங்க. இப்ப மஸ்ஜிது நபவியை உருவாக்கிட்டாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமியர்கள் அங்க மதீனாவில் நிறைய ஆயிட்டாங்க. இடம் பத்தவில்லை, பள்ளி வாசலுக்கு இடம் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனுடைய விரிவாக்கம் வேண்டும். மஸ்ஜித் என்ன செய்யணும், விரிவாக்க வேண்டும். அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் அடுத்தவர்களுக்கு சொந்தமானது. அதை என்ன செய்யணும்னு சொன்னா விலை கொடுத்து வாங்க வேண்டும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி இந்த செய்தியை அவர்களிடத்திலே சொல்லி அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டும். கொடுக்கிறதுக்கு முன் வர்றாங்க, ஆனா விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலையாக இருக்கிறது. அதை யார் செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹாபாக்களிடத்திலே கேட்கிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மட்டும் அன்னைக்கு 15000 தீனார் தான் தருவதாக ஒப்புக்கொண்டு கொடுத்தார்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தார்கள். நிறைய சஹாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு கொடுத்தார்கள்.
15,000 தீனார் ஒரே தோழராக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்தார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஆக அதே போல மக்கா வெற்றி ஏற்பட்டதல்லவா, மக்காவுடைய வெற்றி ஏற்பட்டது. மக்கா வெற்றி ஏற்பட்டதற்கு பிறகு மக்காவிலேயும் இஸ்லாமிய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அடைந்தது. அந்த நேரத்திலே அந்த ஹரம் ஷரீப், இன்னைக்கு காபத்துல்லா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹரம் ஷரீஃபினுடைய விரிவாக்கம் அவசியமானது. அந்த நேரத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூட்டி இந்த செய்தியை சொல்லி விரிவாக்கத்திற்காக வேண்டி இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த நேரத்திலேயும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10,000 தீனார்களை கொடுத்ததாக வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஆக வரலாறு நெடுகிலேயும் நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் தன்னுடைய பொருளாதாரம் குறைந்துவிடும் என்று சொல்லி ஒரு காலம் நினைத்ததே இல்லை. எப்படியாவது இந்த சமூகம், இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா ஓங்க வேண்டும், மக்கள் வறுமையில் இருந்து விடுபட வேண்டும் என்கிற அந்த ஒரே சிந்தனையிலே தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் அன்பிற்கினியவர்களே. பாருங்க, அதே போல இன்னொரு நிகழ்வு சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். மதீனாவிலே ஒரு கட்டத்திலே கடுமையான பஞ்சம், அந்த பஞ்சத்தினுடைய நேரத்திலே ஒரு யூதனிடத்திலே ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது, தண்ணீர் கிணறு ஒன்று இருக்கிறது. அந்த யூதன் என்ன செஞ்சான்னு சொன்னா, யாரு தண்ணி வாங்கினாலும், குறிப்பா முஸ்லீம்ங்க, நீங்க தண்ணியை வாங்கினீங்கன்னு சொன்னா ஒரு முத்துன்னு சொன்னா கையளவு பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்து விட்டு ஒரு குடம் தண்ணீரை நீங்கள் வாங்கிக்கிட்டு போகலாம். ஒரு முத்துனா கையளவு பேரிச்சம்பழம், அதை கொண்டு வந்து கொடுங்க, கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம் சொன்னா தண்ணி எடுத்துட்டு போலாம். அந்த நிலை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அதே போன்று சஹாபாக்களை ஒன்று கூட்டினார்கள். நிலைமை மிக கடுமையாக இருக்கிறது, மக்கள் தண்ணீர் பஞ்சத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொடுக்க வசதி உள்ளவர்கள் கொடுத்து வாங்கி வந்து விடுகிறார்கள், கொடுக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அந்த கிணற்றை விலை பேச வேண்டும். அந்த கிணற்றை என்ன செய்யணுங்க, விலை பேச வேண்டும். யார் முன் வருகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அன்பிற்கினியவர்களே, அந்த யூதரினுடைய அந்த கிணறை அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 12,000 தீனார் நான் கொடுக்கிறேன், 12,000 தீனார் நான் கொடுக்கிறேன், சென்று விலை பேசுங்கள் என்று சொல்லுகிற பொழுது யூதனிடத்திலே விலை பேசினார்கள். அவன் சொன்னா முழுசெல்லாம் கொடுக்க முடியாது, அந்த கிணறை முழுவதுமாக கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு நாள் அதிலிருந்து தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு நாள் எனக்கு நான் தண்ணீரை எடுத்துக்கொள்வேன், நான் விற்பனை செய்து கொள்வேன். ஒரு நாள் நீங்க உங்க முஸ்லீம்கள் எடுத்துக்குங்க, ஒரு நாள் நான் மற்ற மக்களுக்கு அந்த தண்ணீர் எடுத்து நான் விற்பனை செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போடுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அதை ஒத்துக்கொண்டு 12,000 தீனாரை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலிருந்து வாங்கி கொடுத்து அன்றைய பஞ்சத்தை மக்களிடத்திலே போக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் மீண்டும் அந்த யூதன் பத்தாது, இன்னும் எனக்கு வேணும் என்று கேட்கிற பொழுது அதே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் 12,000 தீனார்களை கொடுத்தார்கள் என்பது வரலாறாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஆக கொடுப்பதிலே சளைக்க வேண்டாம், கொடுப்பதிலே குறைவாக இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட்டு விட வேண்டாம். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், நீங்கள் எதை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அல்லாஹ் கண்டிப்பாக அதற்கு பிரதிபலனை இந்த உலகத்திலே கொடுக்கலாம், இல்லை என்றால் நாளை மறுமையில் கூட அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள். குறிப்பாக அல்லாஹுடைய இல்லங்களுக்கு, வசதி வாய்ப்பற்ற அல்லாஹுடைய இல்லங்களுக்கு நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். ஜகாத்தை அல்ல, ஜகாத் என்பது ஒரு குறிப்பிட்ட 8 நபர்களுக்கு உரியது, அவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டும். ஜகாத் என்பது பள்ளிவாசலுடைய கட்டுமானத்திற்கோ பள்ளிவாசலுடைய பணிபுரிகின்ற இமாமுக்கு முஅத்தினுக்கோ அவர்களுக்கு சம்பளமாகவோ கொடுக்கப்படக்கூடாது என்பதும், அன்பளிப்பாக அவர்கள் வறுமையில் இருந்தால் ஜகாத்தை தனிப்பட்ட முறையிலே கொடுக்கலாம், நிர்வாகத்தின் இடத்திலே கொடுத்து நீங்கள் சம்பளமாக கொடுங்கள் என்று கொடுக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நிறைய நாம் செய்வோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பாக்கியங்களை நம்மவர்களுக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.